அப்படியே பேக்கப் பண்ணிட்டு மக்களே, அதாவது நம்ம ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கோம்ல, மோட்சா மசால். அது இந்த காட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்ம எப்படி அந்த காட்டுலாம் பண்ணாங்க, டிஃப்ரெண்டா இருக்கு, யூனிக்கா இருக்கு. பார்த்து முன்னாடி ஷேர். ஸோ அந்த காட்டு பண்றவர் யாருன்னா இதுதான் உங்களுக்கு காட்டு பண்ணி அமேசிங்கான ரீச் கொடுத்தது. ஸோ அந்த காட்டு இப்போ கிறிஸ்மஸ்க்காக ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அது எடுக்கவே நான் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா இந்த காட்டில் வர மாதிரி நம்ம கேட்டிருந்தேன், பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டு கேட்டிருந்தேன். உடனே இதுதான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்மளோட கலர் தீம் பேஸ்ட் இல்லை, பேஸ்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாண்டு பற்றி வச்சுருக்காங்க, அப்புறம் மாற்றிடுவோம். ஸோ இது ஒரு பிளான் இருக்கு, இந்த வால்லாம் வைக்கலாங்க. பட் கேட்டிருந்தேன், சும்மா சாம்பிள் பண்ணிருக்காங்க. பரவாயில்லையே, நல்ல திக்கா இருக்கு ப்ரோ. இது என்ன ப்ரோ லைஃப் இருக்கும் இல்ல? இது 10 இயர்ஸ் இருக்கும் ப்ரோ. அப்படியே கலர் மங்குறது இல்ல, எதுமே இல்ல. அப்படியா? சோ இன்டோர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓ 10 இயர்ஸ் அப்போ வரைக்கும் இருக்கும். நைஸ். பரவாயில்ல. எல்லாமே 3D printed பார்ட். பாருங்க, எல்லாமே 3D printed ப்ராடக்ட். நீங்க வெறும் நீங்க டிசைன் மட்டும் தான் பண்ணி எல்லாரும் கொடுக்குறீங்களா? இல்ல, நம்ம சரிசாவும் பண்ணிட்டு இருக்கோம், மிஷின் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மிஷின் என்ன ப்ரோ இது? என்ன விலை ஆகுது? சோ நமக்கு ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஓபன் டைப் மிஷின்ஸ் வரும் ப்ரோ. சோ இது உங்களுக்கு 30,000 வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஸ்டார்டிங். இது என்ன பண்ணும்? என்ன சைஸ் வரைக்கும் பண்ணும்? சோ இது 1 feet ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 inches வரைக்கும் பண்ணுவோம். So 10 inches இதோட சைஸ் ரெண்டு வால்யூம் 256 mm 256 mm. சோ இந்த சைஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஹைட் அதாவது ஒரு 8 inch வரைக்கும் பண்ணும். இது அப்படியே இந்த மிஷின்ஸ் இதுதான் பேசிக். இதான் பேசிக் மாடல். சோ இது ஃபிலமென்ட்னு சொல்லுவோம். சோ இந்த ரா மெட்டீரியலும் நாங்க சென்னையிலே இங்க ரெடி பண்ணிருக்கோம். இது இங்க மேனுஃபேக்சர் நாங்க மேனுஃபேக்சர். சோ இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி பிளஸ் சர்வீசஸ் இங்க நாங்க டைரக்டா பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. சோ இதுக்கான டிசைன்ஸ் எல்லாமே அவங்க 2D டயகிராம் கொடுத்தா போதும், அது 3D மாடலிங் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறோம். சோ இது ஒரு மாடல். ஆனா இது பாக்ஸ்லாம் இருக்கு. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது PLA மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. இதுல நைலான ABS அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பார்க்கறப்போ உங்களுக்கு ஹை ரேஞ்ச் மெட்டீரியல்ஸ்லாம் க்ளோஸ்டு மெட்டீரியல்ஸ்ல தான் இருக்காங்க. சோ அந்த க்ளோஸ்டு மாடல்ஸ்ல தான் கொஞ்சம் ABS நைலான அந்த மாதிரி ஹை ரேஞ்ச் ஃபிலமென்ட்ஸ் சொல்லுவாங்க. என்னது ABS நைலான? இண்டஸ்ட்ரி கிரேட் ஃபிலமென்ட்ஸ். சோ இது பயோடிகிரேடபிள். நார்மலா நம்ம மினிச்சர்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றது. இண்டஸ்ட்ரி கிரேட் கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. மினியேச்சர் என்ன சும்மா இந்த மாதிரி பொம்மைகள் மினியேச்சர்ஸ் மட்டும் தான் பண்ணுவீங்களா? இல்ல இப்போ இந்த மினியேச்சருக்கு ஞாபகம் இப்போ இந்த செட் எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் இப்போ இந்த பில்டிங் அபார்ட்மெண்ட்ல போனா ஒரு மினியேச்சர் அது எல்லாமே பண்ணுவோம். அதுவும் இதுல பண்ணுவோம். அது இதுல தான் பண்ணுவோம். சோ உங்களுக்கு இந்த இருக்கு. ஓகே. இது என்னது? சோ ஜஸ்ட் ஒரு ஆர்க்கிடெக்சர் மாடல்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா ஒரு டெம்பிள் வருது. இது டெம்பிள். இது லைட்லாம் போட்டு கொடுப்பீங்களா? பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. லைட்லாம்? லைட்லாம். எப்படி கஸ்டமைஸ்லாம் நீங்க கேக்குறீங்க எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இது எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? நமக்கு எல்லாமே வெயிட் பேசிஸ் ப்ரோ. நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அதை டிசைன் பண்ணி எவ்வளவு வெயிட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணுங்க. வெயிட் பேஸ். இதோட வெயிட் பேஸ். இது எவ்வளவு ஆயிருக்கும்? நீ ரோல் யூஸ் பண்ணுவீங்க? சோ இதுக்கு ஒரு 1/2 kg ரோல். 1/2 kg பாதியிலே முடிஞ்சது. அப்படியே இது 5 grams தான் இருக்கு. ஓகே, சூப்பர். அப்போ இந்த மிஷின்லாம் யாருக்கு ஏதாவது வேணும்னா இது பண்ணிக்கலாம். இதுக்கு நாலேஜ்லாம் வேணுமா? இதுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும். சோ கம்ப்யூட்டர் நாலேஜ் டிசைன் எப்படி சொல்லுங்க பாப்போம். என்ன டிசைன் ஓடுது? இது ஒரு பெரிய ஸ்கல்ப்சர் ஒன்று பண்றோம். அதை பார்ட் எல்லாமே பிரிச்சு அதை தனித்தனியா பண்ணி அசெம்பிள் பண்ணுவோம். ஓகே. அப்போ இது என்ன பார்த்து தொட்டா நின்று மாத்தி இல்ல அந்த மாதிரி ஓகே. இப்போ இது கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ரெசிம் பண்ணிக்கலாம். ரெசிம் ஆஃப் பண்ணுங்க. அதுவே எந்த ஒரு இன்வெர்ட்டர் இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு டேன் ஆயிடும். இன்வெர்ட்டர் இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் ரெசிம் மட்டும் கொடுத்தாங்க. ஓகே. இது பயங்கரம் படிக்கிற நாலேஜ் தான் இல்ல? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு நிறைய ஆன்லைன் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ டிசைனிங் நமக்கு மிஷின்ஸை பற்றி எல்லாம் ட்ரைனிங்கே கொடுக்கும். ஸோ என்னென்ன பண்ணணும் கிளாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிண்டர் சேல்ஸ் பண்ணுறப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம பேசிக்லேருந்து வருது எல்லா ட்ரைனிங்கும் இருக்கும். ஓகே. ஸோ இது கட் ஆகி ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, இப்போ என்கிட்ட ஒரு முழு டிசைன் இருக்கு. பொம்மை டிசைன் இருக்கு. ஓகே. இது கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். அந்த கட்டிங் ப்ராசஸ்லாம் அதுவே பண்ணுமா? இல்ல அது நம்ம பண்ணுவோம். டிசைனிங்ல பண்ணுவோம். சோ டிசைனிங்ல கட் பண்ணி நம்ம அப்போ பாத்தீங்கன்னா 1 feet
ஸோ மேக்ஸிமம் டூ பெரிய மிஷினா இருக்கு. ஸோ இந்த மிஷின் நல்ல வாஷிங் மிஷின் இருக்கு. ஆமா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 feet மாடல். ஓகே. ஸோ இது துணி பிரிண்டா பாத்துக்கோங்க. இந்த பாரிஸ்ல ஈஃபில் டவர் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு அங்க போயிட்டு இது வாங்கி வீட்டுல வச்சு லைட் போட்டுக்கோங்க. இந்த வியூவர் வந்து நீங்க பாரிஸ்ல கொண்டாடலாம். ஸோ அந்த மெயினா இப்போ பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ஒரு ஃபுல்லா இங்கேயே இது எல்லாமே இங்கே பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த பிசினஸ் வந்து இந்த ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, அவங்க மிஷின் வாங்கிட்டு இது கம்ப்ளீட் பண்ணலாம். ஆமா, நான் டிசைன்ஸ் எல்லாமே ஆன்லைன்லயே கிடைக்கும் உங்களுக்கு. டைரக்டாவே நீங்க பிரிண்ட் பண்ணிட்டு அமேசான்ல செல் பண்ணலாம். ஓகே. இதுக்கு எப்படி ஓடிட்டே இருக்கு? கரண்ட் ரொம்ப இருக்கும் பில்லு? இல்ல அதெல்லாம் இது ப்ரோ. எப்படி ஒரு வீட்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி. கம்ப்யூட்டர் ஒரு 24 hours யூஸ் பண்ணா என்ன இருக்கும்? சேம் லைக் அதே. ஓகே ஓகே. தாடி பாருங்க. நீ பொறுமையா அடிக்கிறத பார்த்தா ரொம்ப வருஷம் ஆகும். இல்ல சோ அதனால இப்போ நம்ம பெரிய பட்ஜெட்ல இருக்கோம். இங்க எங்க ஃபார்ம்ஸ் இருக்கு. சோ எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி மொத்தம் 20 கிட்ட இருக்கு. சோ அதுல எல்லாத்தையும் பண்ணி ஆமா எல்லாம் ஒவ்வொரு சைஸ்ல வச்சிருக்கீங்க. இது வருது. சோ இது 1 lakh இருக்கு. இது புதுசான ஒரு மாடல். மொத்தம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்கு. அதனால KIT புதுசான. சோ இது ஒரு டைப் ஆஃப் மாடல். இது யூரோப்பியன். இது எல்லாம் சைனா. இது வந்து யூரோப்பியன். ஓ இது வேற பிராண்ட். இது வேற புதுசா பிராண்ட். ஓ இது எல்லாமே நீங்களே இம்போர்ட் பண்ணுவீங்க. சைனால இருந்தா உங்களுக்கு காஸ்ட் கம்மியா? அப்படின்னு எல்லாமே இதான். அதே பிராண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து DYP நம்மளே அசெம்பிள் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் வந்து பிளேன் வெதர் பிளேன். ஓகே இது அப்படியே யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம அசெம்பிள் பண்ணி கொடுப்போம். ஓகே. இது 30,000. இது 40,000. 10,000 ஸ்டார்ட் ஆகும். ஓகே. சோ இந்த பிசினஸ் டெக்கரேஷன் ஃபுல்லா நீங்களே பண்ணிட்டீங்க? ஆமா ப்ரோ. இது எதுவுமே பை பண்ணல, எல்லாமே இங்கேயே பண்ணுது. இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே 3D பண்ணுது. ஓகே. இது எவ்வளவு நாள் ஆச்சு பண்றது? ஒரு 1 week. 1 week. ஓகே. சோ இதுல ரெண்டு ப்ராசஸ் பண்ணுவோம். சோ இங்க இருக்க பிரிண்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ATM பிளாஸ்டிக் மெல்ட் பண்ணி பண்ணுது. இதுலயே ரொம்ப மைல்ட் பண்ணிக்கலாம். ஆமா, அந்த ஃபிலமென்ட் வந்து மெல்ட் ஆகி இந்த மாதிரி வரும். ஓகே. சோ இதெல்லாம் வெல்டிங் ப்ராசஸ் தான். இது 200 செல்சியஸ்ல ஹீட் ஆகும். சோ அந்த ஹீட் ஆகிறப்ப மெல்ட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணுவோம். ஓகே ஓகே. சோ ரா மெட்டீரியல் மெல்ட் பண்ணி லேயர் பை லேயரா ப்ராசஸ் பண்ணுவோம். இது வந்து அதுலயே கொஞ்சம் டீடைல், ரொம்ப டீடைலா வேணும்ன்றது பார்த்தா சோ அதோட இதுல கொஞ்சம் டீடைல் இருக்கும். இந்த ரெசின் டைப் பாருங்க. இவங்க ஜிசிசி பண்ணிட்டாங்க. இந்த அந்த இமெயிலாம் வச்சிருக்கீங்களா? அந்த இது அப்படின்னா லாஷஸ்லாம் வச்சிருக்கீங்களே, அது எப்படி மிஷின்லயே வருதா? இல்ல அது நம்ம டிரா பண்ணது ஜஸ்ட் அந்த ஒரு இது குவாட்டி. ஓ டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றது பாருங்க. நோஸ்லாம் பாருங்க, குட்டி நோஸ்லாம் அமேசிங்கா பண்ணிருக்காங்க. ஸோ வாங்க நான் ஜிசிசி இவங்க பண்ணிட்டாங்க பாருங்க. சூப்பரா இருக்குங்க, அமேசிங். எனக்கு என்ன சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் செட்டப்லாம் பண்ணணும்னு. ஓகே ஓகே ஓகே. சோ இது வந்து தனித்தனியா கட் பண்ணி அசெம்பிள் பண்ணேன். ஓகே. இது பண்றது எவ்வளவு ஆயிருக்கும்? காஸ்டிங்கா 50,000. ஓகே. நைஸ் நைஸ் நைஸ். சோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று பண்ணிருக்கோம். என்ன கிஃப்ட் சொல்லுங்க. ப்ரோ எனக்கு கார்ட் பண்றது எப்படி கிஃப்ட்? தானே இந்த பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு முடியா? சோ மோஷன் பிராண்ட்ல சோ ஐகானிக் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கார்ட் லிஸ்டா பண்ணிருக்கோம். ஏஐல பண்ணுது. ப்ரோ இது என்ன மாதிரி இல்ல ப்ரோ, இது வந்து கார்ட் லிஸ்ட் ப்ரோ. இது சோ டைரக்டா பண்ணாம ஏஐ மூலமா பண்ணுது. பரவாயில்ல. மூக்குல ஷார்ப்பா இருக்குன்னு நான் எப்பவுமே யோசிப்பேன். ஷார்ப்பா இருந்தாலும் பயமா இருக்கு. ஷார்ப்பா இருக்கு. சவுண்ட் அதாவது சவுண்ட் இங்க பாரு, உங்க வரையறேன்னு சொல்லி சவுண்ட் ஃப்ரம் வேற ஒரு கிரகத்துல இருக்க சவுண்ட் மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்கும். இதுவே தேங்க்யூ பாத்தீங்களா, மோட்சா மோட்சலுக்காக பண்ணிருக்காங்க. M2 தேங்க்ஸ். இது வந்து ஸ்டிக்கர். தேங்க்யூ சோசி. பரவாயில்ல, மத்தெல்லாம் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. மை பெஸ்ட் விஷஸ். ஸோ எல்லாரும் வந்து இந்த மிஷின்ஸ்லாம் வாங்கி எப்படி சொல்றது, வீட்டில் வந்து நம்ம சும்மாவே இருக்கோம் ஃபீல் வரும். ஓகே, அது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, கிரியேட்டிவாகவும் இருக்கு. ஸோ
ஸோ இந்த மாதிரி நீங்க ஆர்டர்ஸ்லாம் எடுத்து இந்த கிறிஸ்மஸ் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் கொடுங்க இல்ல பேஸ்ட் ஆன் எனக்கு இந்த கார்ட்லாம் பண்ணாங்கல்ல அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறீங்க. கிளாஸ் இருக்கும், இங்கே கிளாஸ் இருக்கும். எத்தனை நாளைக்கு வரணும்? 1 வீக் கோர்ஸ். 1 வீக். ஆன்லைன் கோர்ஸ்லாம் இருக்கா? ஆன்லைன், ஒன்லி ஆஃப்லைன் தான். ஏன்னா டேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இங்கே ஓ இங்கேயே பண்ணலாம். இங்கேயே பண்ணலாம். இங்கே வந்து ஓ சிஸ்டமும் நீங்க சொல்லுவீங்க. இங்கே டிசைனிங் பாத்தீங்கன்னா புது ஜாப், அதாவது ஒரு பிசினஸ் ஓனர் ஆகலாம். இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் போட்டு உங்க ஊர்ல வந்து நீங்க பெரிய டான் ஆயிடலாம். இந்த மாதிரி இந்த டிசைன்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால தலைவர் நம்பர் கீழே வரும், நீங்க கால் பண்ணி மிஷின்ஸ் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமா இருக்கேன். அடுத்த வருஷம் வந்து உங்க எல்லாரையும் தொழில் அதிபராக மீட் பண்றேன். தேங்க்யூ.